கொண்டாடுவது கடமையா? அப்படிதான் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அடிப்படையை நான் சொல்கிறேன், மிக தெளிவாக நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் எங்கட அமலை இதுக்கு போவாவது சரியா செஞ்சுக்கிட்டு போகலாம். முதலாவது அடிப்படை, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற ஒவ்வொரு உலமாக்களை நோக்கியும் தான் நான் கேட்கிறேன். ஜம்மியாவுக்கு கட்டுப்பட வேண்டும், பிறை தீர்மான குழுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒவ்வொரு உலமாக்களை நோக்கி நான் கேட்கின்ற ஒரு சில கேள்விகள் நிதானமா நான் இந்த இடத்துல சொல்றேன்றதுக்காக நீங்க முடிவு மாத்தணும் நான் சொல்ல வரல. தனிமையிலே அமர்ந்து கொண்டு, தனி அறையில இருந்து கொண்டு நான் சொல்கிற விடயங்களை தனிமையில் சிந்தியுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் தெளிவை தருவான். முதல் விடயம் சகோதரர்களே, நான் சொன்னேனே, துறை குழு என்பது பல குழுக்களை சார்ந்தது. இவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுகிறார்கள். முதலாவது கேள்வி, இவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுகிறார்களா? கொழும்பு பெரிய பள்ளி வாசல் ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்படுகிறதா? ஜம்மியத்துல் உலமா கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்கு கட்டுப்படுகிறதா? அல்லது கலாச்சார அமைச்சுக்கு இந்த ரெண்டு பேரும் கட்டுப்படுறாங்களா? முதல் கேள்வி. உலமாக்கள் அல்லாஹ்வை பயந்து நிதானமாக சிந்தித்து முடிவுக்கு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 2018ஆம் ஆண்டு ரமலானுடைய தலைப்பையை தீர்மானிப்பதில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வருகிறது. என்ன தடுமாற்றம்? இலங்கையின் நானாத்திக்கிலும் கடுமையான மழை. புறையை பார்க்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க, புற விளங்கல்ல. அல்லாஹ் அவ்வளவுதான் எங்களுக்கு வழிகாட்டான். கண்ணுக்கு விளங்கலையா? 30 பூர்த்தியாக்கி அடுத்த மாசம் வந்தாங்க. அடுத்த மாசம் புறையை பார்த்தா முதலாவது புற நிக்கிற அளவுக்கு நிக்கல, மிக நீண்ட நேரம் நிக்குது. அதை பார்த்து ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர், அவருடைய ஈமானுக்கும் இறையச்சத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். அவர் அல்லாஹ்வை பயந்து ஒரு வேலை பண்ணினாரு. என்ன பண்ணினாரு? நோன்பு 20-25 ஆகிற பொழுது மிம்பர் மேடையில் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் ரமலான் மாதத்தின் தலைவரையை தேடுவதில் கடுமையான முயற்சி செய்தோம், எங்களுக்கு புற விளங்கல்ல. இப்ப புறைய பார்த்தா ஒரு புற தவறின மாதிரி விளங்குது. இந்த வருடம் 28ல புற விளங்கலாம். இது இறையச்சத்தின் முடிவுதாங்க. இது அல்லாஹ் அவருக்கு அதுக்குரிய கூலி, அவருடைய இஹ்லாஸோடு அதை செய்திருந்தால் அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். அன்பார்ந்தவர்களே, இது யார் பேசுறது? நானா? ஒரு வஹாபியா? அல்லது தௌஹீதுக்காரனா? இன்டர்நேஷனல் பிரகாரனா? யாருங்க பேசுறது? யாரு? ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர். எந்த ஜம்மியாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த ஜம்மியாவுடைய தலைவர் சொல்கிறாரு 28ல புற விளங்கலாம். அன்பானவர்களே, பெரிய பள்ளி என்ன பண்ணிருக்கணும்? ஓ, எங்கட மார்க்க விடயத்துக்கு பொறுப்பான ஜம்மியத்துல் உலமா சொல்லிட்டது, எனவே மக்களே 28ல புற பாருங்க அப்படி சொல்லிருக்கணும். என்ன செஞ்சாங்க? அடுத்த நாள் அப்துல் ஹமீது பஹஜி புறை தீர்மான குழுவோட தலைவர் பேசுறாரு, நாங்கள் 29ல தான் புற பாப்போம். முரண்பாடு இல்லையா இது? ஜம்மியத்துல் உலமாவுக்கு பெரிய பள்ளி கட்டுப்படுது இல்ல, பெரிய பள்ளிக்கு ஜம்மியத்துல் உலமா கட்டுப்படுது இல்ல, அவர்களுக்கு நாங்க கட்டுப்படணுமா? அன்பார்ந்தவர்களே, இதுதாங்க ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம். இந்த நோன்பு பெருநாள் அதிகமான முஸ்லிம்களுடைய பெருநாள் வணக்கம் வீணடிக்கப்படுவதற்கு இதுதான் காரணம். அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு அப்துல் ஹமீது மௌலவி போயிருந்தா பிரச்சனையே முடிஞ்சது. இப்ப நான் கேட்கிறேன், ஒவ்வொரு உலமாக்களும் இந்த பிறை தீர்மான குழுவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிற குர்ஆன் சுன்னாவுடைய ஆளுங்களை பார்த்து தான் கேட்கிறேன். இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு நாங்க கட்டுப்படணுமா புற விஷயத்துல? இந்த பெரிய பள்ளிக்கு நாங்க கட்டுப்படணுமா புற விஷயத்துல? அவர்களே கட்டுப்படலங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதன் பிறகு என்ன நடக்குது தெரியுமா? 28வது மாலையில புறை கண்டதாக தகவல் வருகிறது. தகவல் வந்தா கண்டவர்கள் இன்டர்நேஷனல் காரவங்களாம். அதனால இது இன்டர்நேஷனல் சர்வதேச புறைக்காரர்களின் சதித்திட்டமாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன 28ல் புறை விளங்கலாம் என்று இன்டர்நேஷனல் காரன் சொன்னானா அல்லது ஜம்மியத்துல் உலமா தலைவர் ரிசி முஃப்தி அவர்கள் சொன்னார்களா? அதை வச்சு தான் பார்க்கிற நிலை இலங்கையில் வருது. எனவே இந்த புறையை கிளப்பினது இன்டர்நேஷனல் சர்வதேச புறக்காரர்கள் அல்ல, இந்த ஜம்மிய நாட்டுடைய மார்க்க விவகாரத்துக்கு பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்ட ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர். இது முதல் விடயம், நான் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். 28 மாலையில புற விளங்குற தகவல் வந்தா ஜம்மியத்துல் உலமா பெரிய பள்ளியில திடீர்னு ஒரு கூட்டம் கூடுறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் சாட்சி. எந்த அளவுக்கு சொன்னா ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் தாக்கப்பட்டார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நெருக்கமான தகவல் கிடைக்கும். ஏன்? பெருநாளை அறிவித்து விடுவாரோன்ற பயம். அன்பார்ந்தவர்களே, ஜம்மியத்துல் உலமா தலைவரை நீங்க அடிப்பீங்க, உங்களோட ஃபத்வாவை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படியா? அல்லாஹ்வை பயந்து சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு ஏண்டா இத உலமாக்கள் பேசுறது இல்ல, இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு தில்லுமுள்ளு நடக்குது, இத யாருமே பேசுறது இல்லங்க. 2010ஆம் ஆண்டு மரணித்து விட்டார். யாரு? அந்த நேரம் ஜம்மியத்துல் உலமா செக்ரட்டரியா இருந்தார் ரியால் மௌலவி. 2010ஆம் ஆண்டு அடிக்கப்படுகிறார், கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஜம்மியத்துல் உலமா தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவங்க ஃபத்வாவை தான் எடுக்கணும்னு சொல்ற அவர்களையே பிறை தீர்மான குழு காடையர்களை வைத்து தாக்கும் என்று சொன்னால் இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டுமா? 2013ஆம் ஆண்டு இதே பிரச்சனை கிண்ணியாவிலே பிறை கண்டதாக சாட்சி சொல்லப்படுகிறது, மறுத்தார்கள். அந்த பிறை சாட்சியத்துக்கு எதிராக இதே ஜம்மியத்துல் உலமா தலைவர் எதிர்மேடை ரேடியோவிலே பேசினார், பயான் செய்தார். ஒரு கிழமைக்கு பிறகு அந்த மக்களோட பேசிட்டு வாபஸ் வாங்குறார், நாங்க தான் தவறு விட்டோம். அன்பார்ந்தவர்களே, வெளிப்படையா தவறு செய்யாங்கன்றது விளங்குது, இவங்களுக்கு கட்டுப்படணுமா? நேற்று ஜம்மியத்துல் உலமாவிலே கூடிய கூட்டத்தில் கூட என்ன சொல்லிருக்காரு? போன வெள்ளிக்கிழமை ஜும்மால கேட்டிருப்பீங்க, ஜும்மால தெளிவா சொல்றாரு, இந்த 28வது பிறை விவகாரம் சர்வதேசக்காரர்களின் சதித்திட்டம் என்று சொன்னவர் நேற்று உலமாக்களோட கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, 3 சாராரையும் குறை சொல்ல முடியாதுன்னு இருக்காரு. என்ன? 29 வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடினவங்களையும் பின்ன சொல்லலாது, வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிச்சவங்களையும் குறை சொல்லலாது, வெள்ளிக்கிழமை நோன்பு விட்டுட்டு சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடினாங்களே அவங்களையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் வாப்பா இது இவ்வளவு தவறு நடக்குது? இத மக்களுக்கு சொல்லக்கூடாதா? இது இஸ்லாமிய கிலாபத்தா இங்க நடக்குது? நாங்கள் அடித்து சொல்கிறோம், இஸ்லாமிய கிலாபத் இருக்கும்னா பேசேலும் ஃபத்வா கொடுக்கறத செஞ்சு போடுவாங்க. அது இரண்டாவது விஷயம். இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். அதிகாரம் உள்ளவங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இலங்கையில் அதிகம் பேசப்படுவது இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக பெருநாள் கொண்டாடினார்கள், ஒற்றுமையாக நோன்பு பிடித்தார்கள், இந்த சர்வதேச பிறைக்காரர்கள் வந்து இந்த நாட்டையே வீணாக்கி விட்டார்கள் என்று பேசுறாங்க. அன்பார்ந்தவர்களே, வேறுவட மக்கள், வெளிகம மக்கள், காணி மக்களை நோக்கி நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஷேகுடைய பிறையை வைத்து ஒரு நாளைக்கு முன்னால் நோன்பு பிடிக்கிறவங்க இருந்தாங்களா இல்லையா? ஷேகுடைய பிறையை வச்சு ஒரு நாளைக்கு முன்னால் பெருநாள் எடுக்கிறவங்க இருந்தாங்களா இல்லையா? இத தொடர்ந்து பெரிய பள்ளி பேசிச்சா வாயி? இத தொடர்ந்து ஜம்மியத்துல் உலமா ஃபத்வா கொடுத்துச்சா வாய் கேட்டு? இதையுமே பேசலங்க. பேசினாங்களா?
ஆனா இந்த என்ன சொல்றாங்க, நாட்டு ஒற்றுமையை குலைத்தவர்கள் சர்வதேச படைக்காரர். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நான் சர்வதேச படையின் அடிப்படையில் நோன்பு பிடிப்பவனும் அல்ல, பெருநாள் கொண்டாடுபவன் அல்ல. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் உள்நாட்டு படையின் அடிப்படையில் நோன்பு எடுத்தவன், பெருநாள் எடுத்தவன். ஏன்னா நீங்க நினைச்சீங்கன்னா நான் அதுக்காக பேசுறேன். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த நாட்டில புரை தீர்மான குழுவும் சரி, ஜம்மியத்துல் உலமாவும் சரி, அதிகாரம் உள்ள ஒன்று அல்ல. அதிகாரம் இருந்திருந்தால் அன்றைக்கு ஷேகு படையை வச்சு கொண்டாடினவங்க தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த நாட்டில சர்வதேச படையும் வந்திருக்காது, இந்த புற பிரச்சனையும் வந்திருக்காது. அதிகாரம் இல்ல, அதனால அவங்க வழியை பார்த்துட்டு போறாங்க. இது இரண்டாவது விஷயம்.